கும்பத்திற்கு. கும்ப ராசிக்கு வந்து இந்த 2026ல பொருளாதாரத்துல ஒரு நல்ல மாற்றம் இருக்கு சார். கம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. கடன் பிரச்சனை கண்டிப்பா அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவங்க மனசுல ரொம்ப நாளா கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக ஒரு ஆசை வச்சிருக்காங்க. ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான் ரவடி. அவங்களுக்கு இந்த 2026ல உறுதியாக நடக்கும் சார். 2026ல உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? 90s கிட். ஸோ உங்களுக்கு என்ன கேட்க போறேன்னு தெரியும். கல்யாணம் இந்த வருஷம் ஆகுமா ஆகாதா, அதுக்குண்டான அறிகுறி இருக்கா இல்லையா, அதை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா ஓகே. எங்கதான் மாமா மீட்டிங்? பஸ்ல தான் மீட்டிங். இது கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். அவன் பாருங்க, கல்யாணத்துக்கு பொண்ணை தேடிட்டு இருக்கோம், என்ன ராசி சொல்லிட்டேன் சார். அதனால அது ஃபர்ஸ்ட் ரிமார்க் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டேன் சார். ஓகே. கும்பராசிக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் எல்லாமே. அதிக முதலீடு செய்யக்கூடாது. அவங்க வந்து காதல் வந்து குழப்பமா இருக்கும் காதலிச்சாங்கன்னா. கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கவனமுடன் கையாளணும். விஷயத்துல நிதானம் வேணும். சுப விரயம் பண்றீங்க. வீடு கட்டக்கூடிய விஷயம், தங்கம் வாங்கக்கூடிய விஷயம், அதே போல வீடு விற்கிறவங்களுக்கும் லாபத்தை கொடுக்கும், வீடு வாங்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு ஆதாயமா தான் இருக்கும். கடகடன் ஆடுது, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அப்ப சுப விரயமா செய்வது நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, அறுவை சிகிச்சை நினைச்சு வாழாவட்டியா இருக்க போற எல்லாம் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியான அறுவை சிகிச்சை இருக்கிறவங்களாம் பலனை தந்துடும். நான் உன்னையவே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன். இப்ப குழந்தை பெறும் இந்த காலகட்டத்தில் உண்டு. குறிப்பா பாத்தீங்கன்னா காதல் கை கொடுங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. யாரெல்லாம் கும்பராசிக்காரங்களை இப்ப காதலிக்கிறீங்களா கிளிக் ஆயிடும். ஆனா பெத்தவங்க சம்மத்தோட கல்யாணம் பண்ணீங்கன்னா மிக அற்புதமாகவும் இருக்கும். என்னோட அடுத்தையும் நயன்தாரா. உங்களை மாதிரி இந்த வருஷம் காசு சேர்க்கக்கூடிய ராசி வேற எதுவுமே இருக்காது. உங்க கண்டிப்பா ஒரு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும்னு சொன்னா மென்டல் ஹெல்த்ல மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இப்போவே ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க. நீங்க ப்ரிப்பேர்டா இந்த வருஷத்தை ரொம்ப நிதானமா கொண்டு போங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. நல்லா இருப்பேன். ஒண்ணே இல்ல சார், இங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு இவ்வளோ 27 வயசு ஆயிடுச்சு, இனிமே தானே காதல் வரப்போகுதுன்னு 1 மாசம் வேலைக்கு போனா வரும்போது லவ் பண்றான். அதனால வந்து நாளைக்கு வரதை இன்ன வரைக்கும் சொல்ல முடியாது. இனிமே தானே 2026 தானே. இந்த வருஷம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான வருஷம். ஆனா பணம் விஷயத்துல கவனமா இருக்கணும். ஊடகத்துல கவனமா இருக்கணும், வாக்குல கவனமா இருக்கணும். மனைவி பிள்ளைகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அன்பை கையாளு. பாலாஜி, கும்பம் 2026 சார், பிறர் மூலம் ஏமாற்றப்படுவார். ஸ்கேம். பார்ட்னர் மூலம் ஏமாற்றப்படுவார். பண மோசடி. நினைத்தது நடக்கவில்லை என்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல டிசப்பாயின்மெண்ட் வரும். மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். சுகம், நிம்மதி, தூக்கம் இது இந்த வருஷம் இல்ல. சொல்லி முடிக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் மியூட் பண்ணிட்டு பாலாஜி பேசுறத பார்த்தா, ஐயோ சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகே. உங்க வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பா நடக்கும். ஓஹோன்னு நீங்க வருவீங்க. இனிமே தான் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வரும். எல்லாமே சிறப்பாக நடக்கும். அப்படிதான் இருக்கு. மியூட் பண்ணிட்டு ஓபன் பண்ணா ஒன்னும் விளங்காது. கும்பராசி மேல இருந்து வேற இன்னொருத்தர் சொல்லுங்க. எல்லாருக்கும் 7.5 வருஷம் 7.5 சனி அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் தான். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலம். ரொம்ப பேர் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு பொருளாதாரம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சு, நான் என்ன சொல்றேன், கணவன் மனைவி சண்டை வரும். அவங்களுடைய பார்ட்னர் வந்து உண்மையிலே நீ என் கூட எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கியா, வெளியே சொல்ல முடியாது, ரகசியமா தான் சொல்ல முடியும், காதை கொடு. எமோஷனல் எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிச்சயமா சண்டை போடுவாங்க. இவங்க பேசிக்கா எப்படின்னா டிட்டாச்சு டைப்பா இருப்பாங்க. ரொம்ப எமோஷன்ஸை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. சோஷியல் மீடியா கனெக்ஷன்ஸ் இவங்க தப்பான வழிகளில் கூட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. ஸோ சோஷியல் மீடியாவை தவிர்ப்பது பெட்டர். அதேமாரி 2 கார் வச்சிருந்தேன், அதெல்லாம் வித்துட்டு ஆக்டிங் டிரைவரா போனவங்க ரொம்ப பேர் கும்பராசி. அந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடியில
இன்றைக்கி ரொம்ப தத்தளிச்சிட்டு இருக்கீங்க. காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக பூர்வ புண்ணியத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்குறார். அற்புதமான நேரம். அதேமாரி ராசியிலே ராகு. என்னதான் நம்ம இழந்தாலும் அந்த தலகணம் மட்டும் உங்களை விட்டு போகலை. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே போதும். உங்கள் தலகணத்தினால 7ல் இருக்கிற கேது, மனைவி கணவன் அப்படிங்கிறவங்கள உங்கள் 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். எல்லாத்துக்குமே பிரச்சனை பொருளாதாரம் தான். 2ஆம் இடம் தான் பொருளாதாரத்தை காட்டுது. கும்பத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம். ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ மீனுக்கான சிம்பல் என்ன? மீன் தானே. தெப்பக்குளம் இந்த மாதிரி இதில் மீன்களுக்கு தீனி போடுறது உங்களுக்கு பொருளாதாரம் உயரும். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அது உங்களை வாழ்த்தும், வேற மாதிரி வாழ்த்தும். பொருளாதாரம் எங்கேயோ போகும். சொல்லியிருந்தாங்க கும்பம்க்கு வந்துட்டு சண்டைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னோட கணவர் வந்து கடகம். இப்போவும் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரு நெகட்டிவான வைபாவே தான் இருக்கு. பட் ஏதாவது கொஞ்சம் எங்கேயாவது தொடுக்கலையாவது நல்ல விஷயம் நிற்குமா இல்லை எப்படி இருக்கும்? நான் பெரியவன்றதுல கொஞ்சம் இறங்கினாங்கன்னா நல்லா ஆயிடும். போகுது. யாரு, கும்பமா கடகமா? ரொம்ப கடகம் இறங்காது. ஓ, இதுதான் ஆட்டோல மிச்சம். நான் தான் அதை பார்த்து செய்யணும். ரைட் சார், கும்பராசி சதய நட்சத்திரம், தந்தை வழி சொத்து கை கூடுமா? இப்போ ஜூன் மாதத்துக்குள்ளே கிடைக்குமா? தான செட்டில்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. நீ கொடுத்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கல, நீ கேட்ட வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன். நாட்டுக்காகலாம் இல்ல. எஸ், அந்த பார்ட்னர் விஷயமும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் அவங்க பார்ட்னர் விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். நீ கேட்ட உனக்காக. இது எல்லாம் பொது பலன் தான். கும்பராசிக்கு உண்மையில் கிரக அமைப்புகளை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக சாதகமாகவும் சாதகமற்ற சூழலும் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. 7.5 சனியின் இறுதி தருவாயில் முழுமையாக நுழையக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக இந்த வருடம் அமைகிறது. விரய சனியில் ஏற்பட்டதை விட, ஜென்ம சனியில் ஏற்பட்டதை விட இனி வரக்கூடிய தருணங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு விரய சனியில் ஜென்ம சனியில் இருந்த பாதிப்புகளை விலக்கி கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகும் தருணமாக நிச்சயமாக அமைகிறது. முழுமையாக சிரமங்கள் விலகுகிறதோ இல்லையோ, உறுதியாக சிரமங்கள் கட்டுக்குள் வரப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நிச்சயமாக ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் சிரமங்கள் குறையக்கூடிய அற்புதமான வேலை. மற்ற ராசிக்காரர்களை விட கும்பராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவும் நிறைவாகவும் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே இந்த வேளையில் நிச்சயமாக உத்தியோகம், தொழில் ரீதியாக கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சற்று கூடுதலாக கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை விட தன்னிறைவுடன் பல பணிகளை துரிதமாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. தொட்ட காரியம் அனைத்தும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதே போன்று குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் 5லும் பிற்பகுதியில் 6ல் உச்சம் பெற்றும் பிறகு 7லும் நுழைய போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் நிறைந்த நன்மையை தான் அள்ளி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் சிரமம் குறையக்கூடிய இந்த தருணத்துல குரு பகவானின் அமைப்பால் அமோகமான நன்மை கிடைக்கும் ஒரு ஆண்டாக மாற்றி கொடுப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் ஜென்மராசிக்கு கிடைப்பது பல சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஜென்மராசியிலும் சப்தமத்திலும் வலம் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட சனி எப்படி பாத சனியாக அமர்கிறாரோ அதே போன்று இந்த வருடத்தின் இறுதியில் விரயத்தில் நுழைகிறார் ராகு, யோகத்தில் நுழைகிறார் கேது. எனவே நிழல் கிரகமான ராகு, கேது, ராசியின் அதிபதியான சனி ஆகிய இந்த 3 கிரகநிலைகளால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு சிரமம் கட்டுக்குள் தான் இருக்கும். குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மை உண்டு. செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் இந்த கிரகநிலைகள் பல துரிதமான மாற்றத்தை சந்திப்பதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நன்மை நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து நிச்சயமாக
அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அமோகமான வளர்ச்சி உறுதியாகவே தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். அதோடு மட்டுமல்லாது நிச்சயம் தவறாமல் மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது விரதம் இருங்கள். உங்களால் இயன்றவரை மதியம் 2 மணிக்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையிலாவது அன்னதான உதவி செய்யுங்கள். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கை உறுதியாகவே தலைகீழாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை.